ஓர் எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இப்போ இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்க, ஒரு நம்பர் இருக்குது, அது என்னன்னு கொடுக்கல, அந்த நம்பர்லேருந்து 25% குறைக்கிறாங்க. குறைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா 120 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த நம்பர் என்ன, இந்த எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஒரு நம்பர், அந்த நம்பர் நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால் நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, 25% குறையுது. நம்ம குறையுதுன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம், 100 கூட எவ்வளோ குறையுதோ மைனஸ் பண்ணி போடுவோமா? அப்போ 100ல் 25 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 75/100. ஓகேயா? அதுதான் 120ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த வேல்யூவை கேன்சல் பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடச்சிருமா? இப்போ இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். திரும்பி 3 டேபிளில் பண்ணோன்னா இது என்ன வரும், 4 டைம்ஸ் வரும். இப்போ இந்த 4 அந்த சைடு போச்சு அப்படின்னா 4 4 சார் என்ன வரும், 60யா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 160 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஓகேயா? அப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னா 160 தான்.